எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது குரூப் 2 2024 இந்த வருடம் நடைபெற்றுச்சு. அதில் ஏற்கனவே நம்ம பொது தமிழில் 100 கேள்விகள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். தற்போது பொது அறிவு இது 1லிருந்து 100 வரைக்கும் இருக்குது. இதை மொத்தம் 4 பகுதியாக பார்க்க போகிறோம். அதாவது 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இடையில மேத்தமேட்டிக்ஸ் வந்தாலும் சரி, இல்லை கெமிஸ்ட்ரி வந்தாலும் சரி, நம்ம டிஸ்கஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆன்சர் கீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் கீ ஆக்சுவலாக ஆன்சர் கீ தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் யாரும் டிஸ்கஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். முதல் கேள்வி, இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. சரி. பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும், நவீன சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது. அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம். இரண்டாவது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். அதாவது இந்த பக்கம் குடியரசுத் தலைவர் பெயர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் 1962. டாக்டர் ஜாகிர் ஹுசேன் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1967. பக்ருதீன் அகமத் 1974 சரி. என் சஞ்சீவ ரெட்டி 1977. அப்போ 3, 4 சரி. அப்போ ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரியானது. இந்த மாதிரியான கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என்னென்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட் அதனுடைய வருஷங்கள், அதே மாதிரி இந்த மாதிரி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அதையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் லிஸ்ட் வருடங்கள், இதெல்லாம் ஒரு சில கேள்விகள் வரும் பாருங்கள். இந்த குரூப் 2லேயே கேட்டிருந்துருக்குறாங்க இந்த மாதிரி, அதனால் ஞாபகம் வச்சுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய குரூப் 4ஆக இருந்தாலும் குரூப் 2ஆக இருந்தாலும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இந்த குரூப் 2ல் தேர்ச்சி பெற்றால் பரவாயில்ல, சந்தோஷம். தேர்ச்சி பெறாத நண்பர்கள் அதாவது தேர்வர்கள் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இனி இதை அப்படியே கண்டினியூஷனாக படிச்சிங்கன்னா அடுத்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறலாம். அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க, பின்வருவனவற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன? பின்வருவனவற்றுள் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன? ஹேமடைட் தாது இரும்பின் ஆக்சைடு சரி. மேக்னடைட் தாது கருப்பு தாது சரி. லிமோனைட்னா இது அயன், அதாவது இரும்போட தாது. அதே மாதிரி இது டோலமைட் மக்னீசியத்தோட தாது. அப்போ இது தவறு. சிட்ரைட் இரும்பு கார்பனேட் சரி. அப்போ ஆப்ஷன் சி 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்து பாருங்க, 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர்மின்னணுக்களின் எண்ணிக்கை. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது. இது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது எவ்வளவு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் கேட்குறான். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னென்னா, கரண்ட் இங்கே எவ்வளவு 0.5 ஆம்பியர் பெருக்கல் 2 நிமிடம். 2 நிமிடம்னா 120 செகண்ட். அடுத்து எலக்ட்ரான் சார்ஜ், அதாவது
அது வந்து பார்த்தீங்கன்னா 1.602 பெருக்கல் 10 மைனஸ் 19. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை 12 எவ்வளவு 60. இந்த 10 மேலே போச்சுன்னா என்ன ஆகும் 10 ப்ளஸ் 19. ஏன்னா மைனஸ்ங்கிறது ப்ளஸ் ஆயிரம் மேலே போச்சுன்னா டிவைடட் பை 1.602. இப்போ இதை வந்து மறுபடியும் 60 டிவைடட் பை 1.602ங்கிறது வந்து என்னன்னா 38 வரும். 38 பெருக்கல் 10 19. அப்போ என்ன பண்ணுறோன்னா இதை ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 3.8 பெருக்கல் 10 20,000. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. இந்த மாதிரியான சம்மெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சம்மெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அடுத்து 5வது கேள்வி. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? காக்காநாட். 6வது கேள்வி. சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையத் தலைவராக நியமித்தார். தவறு. இந்த ஆணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளது. அப்போ ஏ தவறானது, ஆர் சரி. ரைட். அடுத்தது பாருங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கின்றது? அதாவது திருக்குறளுங்கிறது 2ஐ குறிக்கிறது. 2ங்கிறது திருக்குறளை குறிக்குது. கேள்வி வந்து அதுதான். ஆனால் இங்கே 4 இருக்கிறது வந்து நாலடியார். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சில சமயம் இனி அடுத்தடுத்த தேர்வில் நீங்கள் யாராச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4னா நாலடியார், 2னா திருக்குறள். அடுத்து எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? திணையளவு நன்றி பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து 9வது கேள்வி. கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம். இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் பாரதிதாசன். அடுத்து இஃப் ஃபாக்ஸ் ஈக்குவல் டு கேட் தென் ஜெராக்ஸ் மே பி ஈக்குவல் டு. அப்போ பாருங்க, இதில் வந்து என்ன கொடுத்துருக்குறான்? XEROX. நம்மளுக்கு என்ன எக்ஸ் தெரியும். எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்குறான்? டி. இதுக்கு நேராக டின்னு போட்டுக்குங்க. அடுத்தது ஓ வந்துருக்கு. ஓவுக்கு நேராக ஏ. அப்போ டிஏடிங்கிறது மட்டும்தான். TERAT இது மட்டும்தான் கொடுத்துருக்கு. அதனால் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்து 11வது கேள்வி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் பொழுது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு. அப்போ ஒரே எண்ணுனா என்னது? ஒன்றா இப்படி கிடைக்கணும். 1,1,1 2,2,2 அதே மாதிரி 3,3,3 4,4,4 5,5,5 6,6,6 இந்த மாதிரி விழுணும். அப்போ இந்த மாதிரி விழுகிறதுக்கு சான்ஸ் எவ்வளோனா மொத்தம் 1 2 3 4 5 6. அப்போ 6 டிவைடட் பை மொத்தம் எவ்வளவு? 216. 3 பகடை, அதாவது ஒரு பகடைக்கு 36னா 3 பகடைக்கு 6 கியூப். அப்போ NF வந்து 216. அப்போ 1 6 36 216. அப்போ ஆப்ஷன் சி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து 3 பகடை. அடுத்து
12வது கேள்வி, ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. அதாவது இது வந்து ஓர் சுயசரிதை சுதந்திரம் நோக்கி 1936, உலக வரலாறு ஓர் பார்வை 1934, இந்தியாவின் கண்டுபிடிப்பு 1946, சுதந்திரத்துக்கு முன் 1947. அப்போ இது பிரகாரம் பார்த்தா 2, 1, 3, 4 பாருங்க, இது ஆங்கிலத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஏன் ஆட்டோபயோகிராஃபி டுவர்ட் ஃப்ரீடம் 1936, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி 1934, த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா 1946, பிஃபோர் ஃப்ரீடம் 1947. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. ஏன்னா வருஷங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 13வது கேள்வி, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை. அதாவது தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல் கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள். அடுத்தது செயற்கை நுண்ணறிவு. அப்போ ஆப்ஷன் பி 1 மற்றும் 4. அடுத்து அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்துள்ளனர். அதாவது அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள், அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். அடுத்து 15வது கேள்வி, பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய இந்தியாவின் ஒரு பழங்குடியினம். அதாவது மகாபாரத இதிகாச கதாபாத்திரம் ஏகலையுடன் தொடர்புடையவர்கள், ஆரவல்லி விந்திய சத்பூரா மலைத்தொடர்களில் வாழ்பவர்கள். இது சம்பந்தப்பட்டது ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, இந்த மலைப்பகுதி சம்பந்தப்பட்டது. சிறிய குன்றுகளில் குடிசை அமைத்தல், மக்காச்சோளமே பிரதான உணவு. இப்போ இதுக்கு சரியான விடை பில்ஸ். ஏன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், அதே மாதிரி மகாராஷ்டிரா, கொஞ்சம் மத்திய பிரதேச பகுதி, இந்த பகுதிகளில் வாழக்கூடியவங்க தான் பில்ஸ் பழங்குடியினர்கள். அதே கோண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா சத்தீஸ்கர், அதே மாதிரி ஒடிசா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, அஸ்ஸாம், அதே மாதிரி கொஞ்சம் பகுதி வெஸ்ட் பெங்கால், இதுலாம் வந்து இவங்க வாழ்கிறாங்க, ஒடிசாவிலையும் சரி. அதே மாதிரி தோடர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் வாழக்கூடியவர்கள் தான் தோடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சாந்தல்கள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், எங்கெங்கே வெஸ்ட் பெங்கால், பீகார், அதே மாதிரி திரிபுரா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒடிசா, இங்கெல்லாம் வாழக்கூடியவங்க தான் இந்த மாதிரி சாந்தல்கள். அப்போ நீங்கள் வந்து எப்பயுமே இந்தியாவில் வாழக்கூடிய மிக முக்கியமான பழங்குடிகள் எங்கெங்கே வசிக்கிறாங்கிறத கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கேள்வி வந்து குரூப் 1 கூட கேட்கலாம், ஏன்னா குரூப் 2லையும் கேட்டிருக்கிறாங்க, குரூப் 1 கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இனி அடுத்த வருடம் வரக்கூடிய குரூப் 1 இருந்தாலும், குரூப் 4 இருந்தாலும், குரூப் 2 இருந்தாலும் இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கார்பன் டை ஆக்சைடு வந்து புவி வெப்பமயமாதல்,
NOx அமிலமலை. அடுத்தது காரியம், அதாவது லெட்டு, நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் உள்ள துகளுறு மாசு. அடுத்து ஹைட்ரோகார்பன், ஒளி வேதியியல் புகைப்பணி உருவாவதற்கான ஒரு மூலப்பொருள். அடுத்து 17வது கேள்வி, இதுவும் பொறுத்துக்க தான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. தென்னிந்திய நல உரிமை சங்கம், சி நடேசன். குடியரசு இதழ், தந்தை பெரியார். தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம், ஏ சிங்காரவேலர். சுதந்திர கட்சி, சி ராஜகோபாலாச்சாரியார், அதாவது ராஜாஜி. அடுத்து 18வது கேள்வி, தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை. தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை மல்லுவேட்டி. மல்லுவேட்டி. 19வது கேள்வி பாருங்க. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடலடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கல்வி. கல்வி. அடுத்து 20வது கேள்வி பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? அப்போ ஏங்கிறவங்க எவ்வளவு? 1/6. பிங்கிறவங்க 1/12. ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பாங்க. அப்போ 2க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்னது? 12. இங்கே வந்து 2 6 12, அப்போ 2 + 1. அப்போ என்ன வரும்? 3/12. அப்போ என்ன? 1 3 3, 4 3 12. அப்போ எவ்வளோ வருது? 4 நாட்கள். இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்து 21வது கேள்வி பாருங்கள். இது அதே மாதிரியே தான். இதை வந்து தமிழ்லேயே பார்த்துக்கலாம். அதாவது ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரி வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர்? அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா என்ன தான் கண்டுபிடிக்கணும், எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்கிறது. இப்போ டிவைடட் பை விடி வி. அப்போ இது வந்து கனளவு. அப்போ என்னது? 24 பெருக்கல் 15 பெருக்கல் இது எவ்வளோ? 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர்னா அப்போ எவ்வளோ? 1/100 மீட்டர் டிவைடட் பை 0.1. அப்போ என்ன வரும்? இப்போ இங்கே போட்டுக்கிறேன். 24 பெருக்கல் 15 டிவைடட் பை 0.1 பெருக்கல் இந்த 100 கீழே இருக்குமா? அப்போ என்ன வரும்? இங்கே வந்து 24 பெருக்கல் 5 எவ்வளோ வரும்? 360. 360. இங்கே 0.1 பெருக்கல் 100னா 10. அப்போ 1 10 10 36 10 360. அப்போ 36 ஆண்கள் இந்த நீச்சல் குளத்தில் உள்ளனர். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது. அடுத்து பின்வரும் இணைகளில் தவறானது. ஆப்ஷன் பி 3 மற்றும் 4 மட்டும் தான். ஏன்னா ராமோசிஸ் வந்து பூனா மகாராஷ்டிரா தான். குகா கிளர்ச்சி வந்து பஞ்சாப் தான் சரி. ஆனால் சந்தல்ஸ் வந்து ஒரிசா கிடையாது. எங்க? ஜார்க்கண்ட். மற்றும்
மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். அதே மாதிரி கிட்டூருங்கிறது கர்நாடகா. அதனால் வந்து இது 2 சரி, இது தவறு. இங்கே என்ன கேட்டிருக்கிறான், தவறான இணை வந்து 3 4 தான். அடுத்து சமத்துவ முன்னேற்றம் 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும். தவறு. அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதுவும் தவறு. அப்ப டி, ஏ மற்றும் பி இரண்டுமே தவறானவை. அடுத்தது 24வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை 3 மற்றும் 4 தவறான இணை. இது ரெண்டுமே தவறு. சட்ட உறுப்பு 18 பட்டங்களை ஒழித்தல் சரி. சட்ட உறுப்பு 21 உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு. அதே மாதிரி சட்ட உறுப்பு 23ங்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்தது 25வது கேள்வி. அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அலகு செயல்பாடுகள் ஆகும். இந்த முறை பின்வரும் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் சி, MSWக்கான நிலம் நிரப்பும் தளத்தின் கட்டுமானம். நன்றி. அடுத்தது 26வது கேள்வி. விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை காலவரிசைப்படி தேர்ந்தெடுக்கும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சாக்ரடீஸ், அதுக்கடுத்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அதுக்கப்புறம் அலெக்சாண்டர். அடுத்து 27வது கேள்வி. அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மார்ச் 23, 1940. அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் டி, அதாவது பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ஜோதிராவ் பூலே, சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி, ஹூத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி, மன்னிக்கவும் இது வந்து சுத்தி இயக்கம், மன்னிக்கவும் சுத்தி இயக்கம், சத்யசோதக் சமாஜ் இயக்கம் ஸ்ரீ சாஹு மகராஜ். இது வந்து அப்படியே நேரடியாகவே கொடுத்துட்டாங்க. இந்த பொறுத்துக்க வந்து ஞாபகம் வச்சுங்க. இனி அடுத்தடுத்த தேர்வில் அட்டன் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ் எல்லாம் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்க, 66 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம், அதாவது இதுக்கு ஃபார்முலா வந்து 2πr/h. அப்போ ஈக்குவல் டு எவ்வளோ 66 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 2 பெருக்கல் 22 கீழ் 7 பெருக்கல் 6 வந்து நம்மளுக்கு தெரியாது, ஹெச் வந்து தெரியும் 7, 66. இந்த 7க்கு இந்த 7க்கு அடிபட்டு போயிடும். அதே மாதிரி 1 2 2, இங்கே வந்து
பார்த்தீங்கன்னா 3×6 3×6. அதே மாதிரி 2×11 22, 3×11 33. அப்போ ஆர் சமம் 3/2. இங்கே என்ன கேட்குறான்? உருளையின் விட்டம் கேட்குறான். விட்டம் என்ன? டி சமம் r×2. ஆர் எவ்வளவு? 3/2 இன்ட்டு 2. 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ மீதி என்னக்குது? 3 சென்டிமீட்டர். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. அடுத்து இது பாருங்க. இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுக்கு முன் ரூபாய் 80,000. முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறது. அப்போ 4%னா எவ்வளவு? 3200. 3200 தான் 4%. 0. அதே மாதிரி 0. இங்கே வந்து 10ல் 2 போனால் 8. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9ல் 7 போனால் 6, மீதி 7. 76,080. அடுத்து 4% அதிகரிக்கிறது. அப்போ 4%னா அப்போ எவ்வளோ? 1% இதில் 768னா பெருக்கல் 4 பெருக்குன்னா எவ்வளோ வரும்? 4 32, 6 நாங்க 24, 3 27, 7 நாங்க 28, 2 30. இருங்க, 8 நாங்க 32, மீதி 3, 6 நாங்க 24, 3 27. ரைட். அப்போ இங்கே 30, 3072 இருக்குது. அப்போ கூட்டினா எவ்வளோ? 2, 7, 8, 6, 3, 9, 7. 79,872. ஆப்ஷன் டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 4% குறைக்கிறோம், அதனால் கழிக்கிறோம். இது வந்து 4% அதிகரிக்கிறதுனால இதை கூட்டிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அடுத்தது பின்வருவனவற்றில் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர்? விநாயக் தாமோதர் சாவர்கர். விநாயக் தாமோதர் சாவர்கர். அனைத்திந்திய முஸ்லிம் கட்சியை 1906 நிறுவியது யார்? கவாஜா சலிமுல்லா. கவாஜா சலிமுல்லா. அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் ஏ. வரி வருவாயினா வருமானம் மற்றும் செலவு மீதான வரிகள். அடுத்தது வரி அல்லாத வருவாய், வட்டி, ரசீது, மூலதன ரசீதுகள், நிகர சந்தை, கடன்கள். அடுத்து கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை? தேசிய வளர்ச்சி குழு, நிதி ஆயோக். அப்போ ஆப்ஷன் ஏ. இது 2 இருக்குது. தேர்தல் ஆணையம், நிதி ஆணையம் இருக்குது. பின்வருபவர்களுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யார்? பின்வருபவர்களுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் குல்பதன் பேகம். குல்பதன் பேகம். அடுத்து கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது? கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது? மால்நாடு. மால்நாடு. எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் ஷாக்சு வசதியை தொடங்கியது? தகவல் தொடர்பு அமைச்சகம். தகவல் தொடர்பு அமைச்சகம். அடுத்து 2,4-D களைக்கொல்லியாக செயல்படுகிறது. சரி. 2,4-D கருவுறாமல் கனி உருவாக காரணமாகிறது. சரி. அப்போ ஆப்ஷன் பி. ஏ மற்றும் ஆர் சரியானது. அடுத்து புறவயப்பட்ட தன்மை, முன்கணிப்பு தன்மை மற்றும் பொதுமைத்தன்மை ஆகியவை அறிவியல் முறையின் அம்சமாக அமைகிறது. அடுத்து
2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி 555 சதுர கிலோமீட்டர். இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். முதுகுரவை. முதுகுரவை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் அதாவது நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்ககாலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? இதில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் சங்கம், அதாவது பி மட்டும் சரி. அடுத்து, ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு பக்க மூலை விட்டம் 17 மீட்டர். நிலத்தின் பரப்பளவு. அப்போ அதாவது நீளம் கொடுத்துட்டா நம்ம அகலம் கண்டுபிடிக்கணும். மூலை விட்டம் கொடுத்துருக்காங்களா? அப்போ 17 ஸ்கொயர் கழித்தல் 15 ஸ்கொயர். இதனோட ரூட் எடுத்தோம்னா அதனோட ஆன்சர் கிடச்சிடும். அப்போ 17 ஸ்கொயர் எவ்வளவு? 289 கழித்தல் 225. அப்போ எவ்வளோ வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64. அப்போ எவ்வளவு? 8. அப்போ L இன்ட்டு பி. அப்போ 5 பெருக்கல் 8 எவ்வளவு? 120. ஆப்ஷன் டி. அடுத்து 44. ஆண்டு வட்டி விகிதம் 16 2/3% எனில் ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன? அப்போ பிஎன்ஐ. பி வந்து என்னது? 68,000 பெருக்கல் இதை வந்து எண் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? 9/12, அதாவது 9 மாதம் தான் கொடுத்துருக்குறான். பெருக்கல் இதில் எப்படி எடுத்துக்கலாம்? 16 3 48, 48 2 50/3 எடுத்துக்கலாமா? 50/3. அப்போ இப்படி எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள், ஓர் 3 3, 3 9, மன்னிக்கவும், இங்கே இன்ட்டு 100 வேறு வரணும். ஏன்னா இது பர்சன்டேஜ் இல்லை, அதனோட 100. இப்போ பார்த்தீங்கன்னா ஓர் 3 3, 3 9, ஓர் 3 3, 4 3 12. அதே மாதிரி ஓர் 50 50, 2 50 100. அதே மாதிரி இங்கே எடுத்துட்டா ஓர் 4 4, இங்கே வந்து 17 17,000. இப்போ இங்கே எடுத்துட்டோம்னா ஓர் 2 2, 8 2 16, மீதி 1 I 2 10, 2 0க்கு 2 0. அப்போ 8,500 ரூபாய். 8,500 ரூபாய். அடுத்து இதில் வந்து A/B/C சமம் 2:3:4 எனில் A/B B/C C/A என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறோம். அப்போ A/B என்னென்ன? 2/3, அடுத்தது 3/4, அடுத்தது ஈஸ்ட்டு 4/, எத்தனை? 2. இப்போ என்ன பண்ணுறோம்? 3க்கு எல்சிஎம் எடுத்து எவ்வளோ வரும்? 3 12 தான் 3க்கும் பொதுவாக வரும். இப்போ இங்கே எடுத்துகிட்டு என்ன வரும்? இங்கே வந்து 3னா 3 12, அப்போ 2 8 8 ஈஸ்ட்டு. இங்கே வந்து 4 பண்ணால் 3 9 ஈஸ்ட்டு. 2 6 12 போது 4 24. அப்போ என்ன வரும்? 8:9:24 தான் சரி. ஆப்ஷன் சி. ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை டாக்டர் P.R. அம்பேத்கர் சமர்ப்பித்தார். ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை டாக்டர் P.R. அம்பேத்கர் சமர்ப்பித்தார். அடுத்து நியூ லாம்ப்ஸ் ஃபார் வேர்ல்டு எனும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அரவிந்தோ கோஷ்.
அடுத்து பின்வருவனவற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு. ஆப்ஷன் ஏ, திட்ட காலத்தில் 75 விழுக்காடு கல்வியறிவில் உயர்வு. திட்ட காலத்தில் 75 விழுக்காடாக கல்வியறிவில் உயர்வு. அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, இருவருக்குமே மறுநியமனம் சாத்தியம் அல்ல என்பதுதான் சரி. அடுத்து 50வது கேள்வி, நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்? நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்? இந்திரன். இந்திரன். நன்றி. அடுத்தது 51வது கேள்வி. கேள்வி. கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று. இதுக்கு தவறான கூற்று ஆப்ஷன் ஏ, ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது என்பது தவறு. மீதி மூன்றும் பாருங்க மிகச்சரியானது. ஹரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்தது. ஹரப்பா நாகரிகத்தின் எச்சங்கள் சிறிய கிராமங்களிலும் கிடைக்கின்றது. லோத்தலின் சிறப்பம்சம் துறைமுகம் ஆகும். அடுத்து அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. பின்வருவனவற்றுள் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக உபயோகப்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ, அதாவது வெள்ளி அயோடைடு, சில்வர் அயோடைடு, அதே மாதிரி உலர்பனி, சோடியம் குளோரைடு. இவை மூன்றும் தான் மேக விதைப்பு செயற்கை மழையை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து பாருங்க, அதாவது இது இங்கிலீஷ்லேயே பார்த்துக்குவோம். A force of 1 N acts on a body of mass 10 kg. As a result, the body covers 100 cm in 4 seconds moving along a straight line. Find the initial velocity of the body. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்குறான் பாருங்க, 10 கிலோ எடையுள்ள ஒரு பொருளில் ஒரு 1 N விசை செயல்படுகிறது. அப்போ F சமம் என்னது? M இன்ட்டு ஏ. இதில் வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறான். ஃபோர்ஸ் எவ்வளோ? 1. M வந்து கொடுத்துருக்குறான் என்னது? 10 இன்ட்டு ஏ. அப்போ ஏ மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த 10 இந்த பக்கம் கொண்டு போனால் 1/10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் வரும். அடுத்தது இதில் வந்து அடுத்து என்ன ஃபார்முலா என்ன கேட்குறான்? இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பாடி. அப்போ யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலாக்குது? எஸ் சமம் யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பிரகாரம் பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இங்கே கீழே எழுதிக்கலாம். இதில் வந்து எஸ் வந்து என்ன? 100 சென்டிமீட்டர். அப்போ 100 அப்போ மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் 100 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர்.
அப்போ இந்த பக்கம் 1ன்னு வச்சுக்கலாம். 1 சமம் இதில் u தான் நம்ம கண்டுபிடிக்கணும். t1 தெரியுனது 4 வினாடி. அப்போ 4 கூட்டல் ஆஃப் a வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கிறேன். என்னது இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிங்களா? 1/10 இன்ட்டு 1/10 பெருக்கல் t வந்துன்னா 4 ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே 4u இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1/2 × 10 20 பெருக்கல் இது எவ்வளவு 4 16. அப்போ இதை வந்து 4 16 5 20 4/5 இங்கே வந்து 1. அப்போ என்ன பண்ணுறோம்னா 4u இந்த பக்கம் வச்சுக்கிறோம். இந்த 4/5 இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறோம். 4/5 இங்கே கூட்டல் இருக்கிற இந்த பக்கம் வச்சுன்னா கழித்தல். அப்புறம் இது வந்து வரும்போது என்ன வரும் 1/5ன்னு வரும். இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 5 5ல் 4 போச்சுன்னு 1. அப்போ 4u. அப்போ u எங்கே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தால் 1/20ன்னு வரும். இப்போ இந்த u சமம் 1/20 இருக்கு இல்லையா? இதை வந்து இது பண்ணும்போது என்ன வரும் 0.05 மீட்டர்னு வரும். அப்போ சென்டிமீட்டர்னு என்ன பண்ணோம் இன்ட்டு 100. அப்போ என்ன வரும் 5 சென்டிமீட்டர் பெர் வினாடி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. இது ரொம்ப ஈஸி தான். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். என்னது ஃபோர்ஸுக்கு MA அதே மாதிரி SUT + ½ AT². இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா இது வந்து ஆன்சர் போடலாம். அடுத்து ஒரு ரோஜா நிற பூவில் பச்சை ஒளி ஒளிர்விக்கிறது. அப்போது அதன் இதழ்களின் நிறமாக தோன்றுவது கருப்பு. அடுத்து ஈவேரா பற்றி காலவரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தவும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. முதல்ல வந்து அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். அடுத்து இரண்டாவது அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர். அதுக்கு அடுத்தது வைக்கம் சத்தியாகிரகம் தொடங்கினார். கடைசியாக தான் நீதி கட்சியின் தலைவர். அப்போ 2 4 மன்னிக்கும், இங்கே வந்து தப்பாக சொல்லிட்டேன். 2 4 ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். அப்புறம் வைக்கம் வீரர், அப்புறம் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர், கடைசியாக தான் வந்து நீதி கட்சியின் தலைவர். 2 4 3 1. அடுத்து வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். குலசேகரர். குலசேகரர். அடுத்து இது பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் வந்து கொடுத்துருக்குறான் ABCDE இது கொடுத்துருக்குறான். அதே மாதிரி FG இங்கே என்ன வந்திருக்குது, இதில் வந்து F மட்டும்தான் வந்திருக்கு. F GHI இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இதுக்கு அடுத்து என்ன டீக்கு அப்புறம் TUR UR. அடுத்தது ஜீனா V7 V7 நின்று போச்சா, அவ்வளோதான். அது வரைக்கும் போதும் நம்மளுக்கு. FG மட்டும் வேணும். H வேணும்னா UVW8 ஐனா X9 Y10 இந்த மாதிரி வரும். இப்போ இது பிரகாரம் பார்க்கும்போது பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்குறான் Q2. Q2ன்னா என்ன Bக்கு Q2 அதே மாதிரி Q2க்கு B. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறான் Q2னா இங்கே எழுதிக்கலாம். Q2க்கு B அதே மாதிரி Bக்கு Q2. அடுத்து என்ன கொடுத்துருக்குறான் Fக்கு என்ன U6. Fக்கு U6. U6ன்னு எங்கே இருக்குது, இது இருக்குது. அப்போ இது ரெண்டும் வராது. ஏவும் சியும் வராது. U6ங்கிறது இது. அடுத்தது என்ன, அடுத்தது V7. V7ங்கிறது என்னது G. அப்போ U6G. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இது வேற ஒன்றும் இல்லை, ஏவிலேருந்து எடுத்துக்கங்க. இங்கே P1 Q2 R3 S4 T5 அப்படின்னு தொடங்குது. PQRSக்கு பதில் அதுக்கு இடையில் 1 2 3 4 5 அப்படின்னு தொடங்குது. அதனால் அது ரொம்ப ரொம்ப ஈஸி சால்வ் பண்ணுறது. அடுத்து 58 பாருங்கள்.
கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 8%. அப்போ 8%னா இதில் 8% எவ்வளவு? இது 1200, 8% வச்சுக்கோங்க. 1200 தான், 8% வச்சுக்கிட்டா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன விலைக்கு விற்றுருப்பாப்பா டிவைடட் பை 8 இன்ட்டு 100. அப்போ என்ன பண்ணுறோம்? 1 8 மீதி 4 8 40 0 150 பெருக்கல் 100 எவ்வளோ வரும்? 15000. அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ரொம்ப ரொம்ப ஈஸி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, இது என்ன சொல்கிறாங்க? அதாவது ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் இருக்குது. அதில் காலையில் 5 மணிக்கு எல்லா அலைபேசியும் ஒன்றா ஒலிக்கும். பின்னர் முதல் அலைபேசி ஒவ்வொரு 20 நிமிடத்துக்கு ஒருக்காகவும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடத்துக்கும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடத்துக்கும், நான்காவது அலைபேசி 50 நிமிடத்துக்கு ஒருக்கா ஒலிக்கும். அடுத்தது மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் எல்லாமே. அப்போ 20 30 40 50 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு எது பொதுவான நம்பரு? 10ஆல் வகுத்துக்கிறோம். என்ன? 2 10 20, 3 10 30, 4 10 40, 5 10 60. அடுத்தது இதில் 2 4 இருக்கிறதுனால 2ஆல் எடுத்துக்கும். 1 2 2, 3க்கு 3, 2 2 4 5. இதெல்லாம் பறிக்கிறோம். 2 20, 23 60, 62 120, 125 600. அப்போ 600 டிவைடட் பை 6 எவ்வளவு? 60. எவ்வளோ வரும்? 10. 10 மணி இருக்குதா? இப்போ அங்கே 5 மணி, 5 + 10 எவ்வளவு? 15 மணி. 15 மணினா ரயில்வே டைமில் எத்தனை? அதாவது 15 PM சொல்லுவாங்க. அப்போ இது 3 மணி. அப்போ 3 PM எங்கே இருக்குது? பிற்பகல் 3 மணி தான் சரியான விடை. இதெல்லாம் ஈஸியான கணக்கு. அடுத்தது பாருங்கள், இது கொஞ்சம் குழப்பமான கேள்வி, ஆனால் இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், பாருங்கள் இது வந்து காரணிகள் வந்து இதுக்கு பாருங்கள், x³ - 8y³ காரணி வந்து பார்த்தீங்கன்னா x - 2y. அதே மாதிரி x² - 2xy + 4y². நம்மளுக்கு இது தேவையில்லை, இந்த டேர்ம் தேவையில்லை. அடுத்து இதை வந்து இது பண்ணும்போது என்னது? x + ky இன்ட்டு x - ky. இங்கே என்ன கொடுத்துருக்குறான்? x - 2yன்னு கொடுத்துருக்குறான். அப்போ இங்கே கேவுக்கு -2ன்னு கொடுத்தா தான் x - 2yன்னு வருமா? பாருங்கள், எக்ஸுக்கு இந்த கேவுக்கு -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண இங்கே என்ன வரும்? x - 2yன்னு வரும். இங்கே x + 2yன்னு வரும். இப்போ இங்கே என்ன பொதுவாக x + ky தான் பொது வகுத்தின்னு கொடுத்துருக்குறான். அப்போ x + kyக்கு நேராக என்ன இருக்குது? இதுதான் இருக்குது. அப்போ k = என்னது? -2. -2 என்பது தான் சரி. இதில் வந்து தப்பாக கொடுத்துருக்குறான் நிறையா இது, ஆனால் -2 தான் கரெக்டு. அடுத்து சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார். சரி. ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது. சரி. அப்போ ஏ மற்றும் ஆர் சரி. ஆறானது ஏவினுடைய சரியான விளக்கம். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்க. 1963 சட்டத்தின் பெயர் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்திய ஒன்றிய பகுதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. அடுத்தது 1991 தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம். அடுத்து 1971 நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம். அடுத்தது
1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் சி இந்தியாங்கிறது டால்ஃபின். அடுத்து ஜப்பான் செர்ரி மலர்ச்சி. அடுத்து அமெரிக்கா வழுக்கை கழுகு. சீனா பியோனி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 64வது கேள்வி. அகமது ஷாவின் ஆட்சியின் கீழே குறிப்பிடவற்றில் எது தவறானது? இதுக்கு ஆப்ஷன் டி மட்டும்தான். குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார் என்பது தவறு. மீதி 3 பாருங்க. தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார் 1425ஆம் ஆண்டு. அதே மாதிரி அகமது ஷா காலத்தில் டக்சின் குழுவிற்கும் வெளிநாட்டு குழுவுக்கும் இடையிலான மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது. 1424 முதல் 25ஆம் ஆண்டில் வாரங்கல் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது. அடுத்து இந்தியா ஒரு மனிதகுலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர். இந்தியா ஒரு மனிதகுலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் வி.ஏ. ஸ்மித். அடுத்து பின்வருவனவற்றில் CEDAW என்ற விரிவாக்கத்தின் பொருள். பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடு. இங்கிலீஷில் பாருங்கள். இங்கிலீஷில் பார்த்தா தான் கரெக்டாக. எக்ஸ்பேன்ஷன் கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமன். அடுத்து பாருங்கள். தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளுக்கும் பின்வருவனவற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளது? ஆப்ஷன் பி தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு, அதாவது தமிழ்நாடு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் TNGIS. அடுத்து பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அதாவது திருவிகா தேசபக்தன் சரி, அதே மாதிரி அன்னிபெசன்ட் நியூ இந்தியா என்பது சரி. இது ரெண்டும் கரெக்டு. ஏன்னா இந்து நாவல் பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர், இந்தியா நாளிதழில் ஒர்க் பண்ணவர் சுப்பிரமணிய பாரதியார். அப்போ இது ரெண்டும் தவறு. அடுத்தது டேஸின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். ஊமைத்துறையின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். அடுத்தது பாருங்க 70வது கேள்வி. 1 2 2 3 3 3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் போது ஒரு பகடை இதே மாதிரி இருக்குதுன்னா இன்னொரு பகடை 1 2 2 3 3 3 ரெண்டுமே ஒரே முகமதிப்பு. என்ன சொல்லியிருக்கிறான்னா முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? அப்போ 1னா இது அதிகமாக இருக்கணும். 1 2 அதே மாதிரி 1 2 1 3 1 3 1 3. ஏன்னா பாருங்கள் இந்த 2 இந்த 2 இந்த 3 இந்த 3 இந்த 3. அதே மாதிரி இப்போ இந்த 2 எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள் 2 3 2 3 2 3. இந்த 2 எடுத்துட்டோம்னா இந்த 3 3. அதே மாதிரி அடுத்த 2 எடுத்துட்டோம்னா அதே மாதிரி 2 3 2 3 2 3. அப்போ மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 11 முகமதிப்புகள் உள்ளன. 11 தான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற குழுவுக்கு 4:5 விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவுக்கு கிடைக்கும் தொகை. அப்போ இது 4 5 எத்தனை? 4 கூட்டல் 5 9. 9ஆல் 4 கூட்டல் 5 எவ்வளவு? மொத்தம் 9 இதை பிரிக்கிறோம். அப்போ 10,890
9ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? 12 108, 1 0. அப்போ ஒரு பங்கு வந்து 1210னா அப்போ 1210 பெருக்கல் 4 எவ்வளோ வரும்? 0 4 4 12 48. 4840 வந்து 4 பங்கு. அடுத்து 5 பங்கு 1210 பெருக்கல் 5 எவ்வளோ வரும்? 60050 வருமா? இப்போ இது ஏ, இது பி. அப்போ பிக்கு வந்து என்னது? 6050 ரூபாய். 6050 ரூபாய். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சம்மெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஜஸ்ட் படித்து பார்த்தீங்கன்னாவே போதும், ஆன்சர் எழுதிடலாம். அடுத்து 72வது கேள்வி பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முதல் லைனை படித்தாவே தெரிஞ்சு போயிடும். அதாவது கூட்டம் துவங்குவதற்கு முன் 20 நிமிடம் முன்னரே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னதாகவே வந்ததாக உணர்ந்தார்னா அப்போ 8:20. 8:50 30 கழிச்சோம்னா 8:20. சரியான விடை 8:20. முதல் லைனை படித்தாவே ஆன்சர் தெரிஞ்சிருது. சில பேர் வந்து குழப்புன்னு குழப்பியிருப்பாங்க, அது தப்பு. அடுத்தது 73வது கேள்வி. அதாவது பி என்பவர் ஏ என்பவரை விட வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதாவது இப்போ ஏ வந்து 100% வச்சுக்கோங்க, 20% அதிகம்னா எவ்வளோ? 120. அப்போ இதை 5 20 100 6 20. அப்போ 5 பங்கு இவர் செஞ்சார்னா இவர் 6 பங்கு செய்கிறாரு வேலை. அப்போ எஃபிஷியன்சி இவ்வளவு. அப்போ இப்போ 7 பங்குனா எவ்வளோ? 7 5 35 ப்ளஸ் இதில் 5ல் பாதி எவ்வளோ? 2.5. அப்போ என்ன பண்ணுறாரு இவர்? 37.5 முடிக்கிறாருன்னா அப்போ டிவைடட் பை இது எவ்வளோ? 6ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ வரும்? 6.1/4 வரும். அப்போ 6.25 வரும். அப்போ இதை வந்து 6.25 சொல்லுவோம். இப்போ இது ஆன்சர் கொடுக்கவே இல்லை. அப்போ 6.25 தான் சரியான விடை. அப்போ இது க்ளோஸாக இருக்கிறதுனால ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியாக இருக்கலாம். அங்கே ஆன்சர் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் மெயின் ஆன்சர் கீ கொடுக்கும்போது வந்து நம்ம பார்த்துக்கலாம். பட் இது க்ளோஸாக இருக்கிறது வந்து 6 சம்திங் அப்படின்னா இதுதான் சரி. அடுத்து 74வது கேள்வி. ஆப்ஷன் பி. அதாவது NIFPHATT எங்கே இருக்குது? கொச்சி. CICF பெங்களூரு. அடுத்து NFDB ஹைதராபாத். CAA சென்னை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 75வது கேள்வி பாருங்க. சர்க்காரிய ஆணையம் பற்றி தவறான கூற்று. சர்க்காரிய ஆணையம் 1983 ஏற்படுத்தப்பட்டது. சரி. இந்த ஆணையம் 247 பரிந்துரைகளை அளித்தது. சரி. 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது என்பது தவறு. அதே மாதிரி வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. அப்போ தவறு. அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தவறான கூற்று. அப்போ 3 மற்றும் 4 தான் தவறான கூற்று. அடுத்தது 76வது கேள்வி. 76வது கேள்வி பாருங்க. 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஷ் நாணயங்களை வெளியிட்டனர். இதுக்கு சரியான விடை தங்கம். தங்கம். அடுத்து ஷாக் இ ஷார்ப் அல்லது ஹசில் இ ஷார்ப் என்பதன் பொருள் நீர்ப்பாசன வரி, அதாவது இரிகேஷன் டாக்ஸ்.
தமிழ்நாடு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு வருடமும் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 18. இந்த நாளில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்ட இணை. ஆப்ஷன் பி, அதாவது 2014 ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம், 2023 எனது இளைய பாரதம், அதாவது மை பாரத் திட்டம். இது ரெண்டும் சரி. அடுத்து, நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம், அதாவது என்எல்சி, இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியம். 1956. 1956. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து, பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது முதல்ல பாரதிதாசன், அதுக்கடுத்த மனோன்மணியம் சுந்தரனார், அடுத்தது பெரியார் பல்கலைக்கழகம், கடைசியாக தான் திருவள்ளூர் பல்கலைக்கழகம். உங்களுக்கு என்ன கேள்வினா, இதில் ஆன்சர் கொடுத்துட்டேன். நீங்கள் கீழே வருடங்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மற்ற பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு மாநிலத்தில் எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் அது பயன்படும். அடுத்து, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரிச்சர்ட் ஜான்சன், மதராஸ் கூரியர். ஜிபி பிள்ளை, மதராஸ் ஸ்டாண்டர்ட். அடுத்து, சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்றி கார்னிஸ், மதராஸ் மெயில். ஜி சுப்பிரமணிய ஐயர், தி ஹிந்து. ஆப்ஷன் ஏ. அடுத்து, அதாவது வாட் இஸ் 20% ஆஃப் 30% இன் 500, அதாவது 500 30% மதிப்பில் 20% என்ன? அப்போ இதை என்ன பண்ணுறோம்னா 500 பெருக்கல் 30/100 பெருக்கல் 20/100. அப்போ சைபருக்கு சைபர் அடிச்சுக்கலாம், இந்த சைபர் இந்த சைபர், அதே மாதிரி இந்த சைபர் இந்த சைபர் அடிச்சுக்கலாம். மீதி என்ன வருது? 5 3 5 5 2 30. 30 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. அடுத்து 84வது கேள்வி. இப்போ 4 8 விடுபட்ட எண். இங்கே அதாவது பாருங்கள், 4 எப்படி வரும்? 2/2 பெருக்கல் 1 எவ்வளோ வரும்? 4. அடுத்து 3/2 பெருக்கல் 2 9 2 18. 4/2 பெருக்கல் 3 16 3 48. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து அப்படி பாருங்கள், 5/2 பெருக்கல் 4 25 பெருக்கல் 4 100. கரெக்டாக வருதா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து, முதல் எண் இயலெண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு என்ன? அப்போ இது டைரெக்டாக நம்ம ஒன்றுனா போட்டு பார்த்துக்கலாம். அப்போ n × n+1/2 த ஃபார்முலா. நம்ம என்ன பண்ணுறோம்னா n மதிப்பு முதல்ல 22 போட்டு பார்ப்போம். 22 பெருக்கல் 23/2. அப்போ 4 2 11 2 22. 23 × 11 என்ன வரும்? 3 11 33, 2 11 22. 253 ஆன்சர் வந்துருச்சா? அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து, தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்? அப்போ இது என்ன பண்ணுறோம்னா, பாருங்கள் என்ன பண்ணுறாங்க,
இதை 100 கீழ் 8ன்னு போட்டால் போதும், ஆன்சர் கிடச்சிரும். 100 கீழ் 8. ஆனால் இங்கே என்ன கேட்குறான், மாதம். மாதம்னா இப்போ என்ன பண்ணும், 12ஆல் பெருக்கணும். இப்போ பெருக்குனா என்ன வரும், இங்கே வந்து 2 8 3 12 1 2 2 52 100. அப்போ 5 3 5 150 மாதங்கள். அடுத்து 3 2.7 மற்றும் 0.09 மீச்சியமா. அப்போ இது என்ன பண்ணுறோம்னா முழு எண்ணா மாற்றிக்கிறோம். இப்போ 300 இது 2 ஸ்தானதல்னா 27, அதே மாதிரி இது 2 ஸ்தானம் தள்ளும்போது 9. அப்போ இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். முதல்ல வந்து எத்தனையில் 3 என்ன பண்ணோம், 100 9 3 27 3 9. அடுத்தது இப்போ இது 300னா இது 270ன்னு வரணும். இதுக்கு 90. அடுத்து வந்து இதை 10ஆல் வகுத்தோம்னா 10 9 3. மறுபடி 10ஆல் வகுத்தோம்னா 1 9 3. மறுபடி 3ஆல் வகுத்தோம்னா 1 3 1. அப்போ எவ்வளோ வரும், மூகம் அதான் 3 9 9 3 27 எவ்வளோ வரும், 2700ன்னு வரும். இப்போ இதில் வந்து நம்ம 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னாவே 27. அப்போ இதுக்கு சரியான விடை 27. அடுத்தது பாருங்க, கீழ்காண்பனவற்றில் √3 7 மற்றும் √4 5 இவற்றிற்கு இடையில் அமையும் எழுத்து என்ன. அப்போ எண் என்னன்னு கேட்குறான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து 2ஐயும் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா 3 12. அப்போ 7 4. அதே மாதிரி இங்கே 4 3 5 3. அப்போ 7 4ங்கிற போது எவ்வளோ வரும், 2401 ஸ்கொயர் ரூட் 12. அதே மாதிரி 5 3னா 125 ஸ்கொயர் ரூட் 12. இப்போ 125க்கும் 2401க்கும் இடைப்பட்ட எண்ணை நம்ம பார்க்குறோம். அப்போ 2 போடு, 2னா இங்கே 2 இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ 2 பெருக்கல் 6னா 12 வரும். அப்போ 2 6 போடும்போது என்ன வரும், 64 வரும். அப்போ இது சிறிய எண். அதே மாதிரி இங்கே வந்து இங்கே 2 இருக்கும், 2 பெருக்கல் 6. அப்போ 3 6ன்னு போட்டோம்னா என்ன வரும், இங்கே வந்து 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. அப்போ எவ்வளோ வரும், 729. அப்போ 12 729. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, √3 தான் சரியான விடை. அதே இது போட்டால் என்ன வரும், 4 6ன்னு 4096ன்னு வரும். அதாவது என்னென்னா பொதுவாக எடுத்துக்கிறோம் பாருங்கள். இங்கே வந்து பொதுவாக பாரு 12 12, அதே மாதிரி இங்கே 12. அப்போ இது எங்கே வருது, இது சரி, ஆப்ஷன் பி. அடுத்தது இந்தியாவில் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. முதல்ல வந்து ஓஜா ஆய்வு, 2வது தண்டேக்கர் ராத் ஆய்வு, 3வது மின்ஹாஸ் ஆய்வு, லாஸ்டாக தான் பர்தான் ஆய்வு. அடுத்து பாருங்க, இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி எனும் இருவிதமான பணிகளை செய்கிறார். சரி. அடுத்து ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது. இரண்டுமே சரி. ஆனால் வந்து கூற்று ஏவுக்கான சரியான விளக்கம் காரணம் 6 இல்லை. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லை.
மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா. மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா. அடுத்து பாருங்க, கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6, மேற்கு வங்கத்தில் 7 சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவை. இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயல்களில் 70% பாதிப்பை அடையும்? இதுக்கு சரியான விடை சுந்தரவன பகுதி. அடுத்து ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்ப் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்ப் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? புகழ்பெற்ற கைவினை கலைஞர்கள். அடுத்து நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏனென்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு செங்குத்தாக இருப்பதால். நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏனென்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு செங்குத்தாக இருப்பதனால். அடுத்து 1987 சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டாக ஐக்கிய நாட்டு சபை, அதாவது ஐநா சபை அறிவித்தது. அடுத்து எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட் தமிழ்நாடு MSME வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? 2021. 2021. அடுத்து பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம். பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார்? செல்வம். செல்வம். டேஸ் பிரணாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என்று யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அறம் ஆக்கம் வேண்டாதான் பிறனாக்கம். அரண் ஆக்கம் வேண்டாதான் பிறனாக்கம். அடுத்து 99வது கேள்வி. இது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க. இந்த கொடுத்துருக்கிற இதுலேருந்து இதை கண்டுபிடிக்கணும். டீக்கு வந்து என்னது? சி. அடுத்தது ஏவுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? பி. என் இங்கே இல்லை, அப்போ என்ன அப்படி போட்டுக்கலாம், டிவைடட் பை. இங்கே என்ன? சிக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? சிக்கு ஏ. அதே மாதிரி ஓக்கு இ. அடுத்தது சி. டிக்கு சி. அப்போ வந்து சிபிஎன் ஏஇசி. அப்போ ஆப்ஷன் டி. அடுத்தது இதில் பாருங்கள், இதில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபஸ்ட்டு ஜிடிஆர். இதை வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். 1 ஜிடி 1 ஆர் 1. அடுத்து 2ஆம் நம்பர் என்னது? பிஎம்பி 2 2. அடுத்தது பி 2. அடுத்தது டி பாருங்க 3 3 D4. அடுத்தது 3. அதுக்கு அடுத்து 4 பாருங்க M N, இந்த பக்கம் Q. அப்போ MNQ தான் சரியான விடை. நன்றி.